ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் வந்து இந்த பச்சைப்பயிறு தோசை தான். 1 கப்பு பச்சைப்பயிருக்கு வந்து ஒரு 1/4 கப்பு பச்சரிசி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்பு அதை எடுத்துட்டு நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிடணும். ஒரு 6-7 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பச்சைப்பயிறு தோசைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பெசரட்டுன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஊறி இந்த மாதிரி வந்திருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு விரல் அளவு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பல்லு பூண்டு இதை போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு உடனே ஊற்றலாம். இதை வந்து நீங்கள் வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்னு தேவையில்ல. உடனே இதை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பதம்லாம் தேவையில்லை. கொஞ்சம் சாஃப்டாக, அதாவது பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே போதும், அவ்வளோதான். பெருங்காயம் போட்டுட்டு நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வராது. நல்லாவே தோசை வந்து சூப்பராக நான் ஊற்றி எடுத்தேன். நல்லா வந்துச்சு பாருங்களேன். நல்லா தான் வந்தது. நான் தான் கொஞ்சம் மாவு கூட போட்டுட்டேன், கனமாக வந்தது. இல்லை அப்படின்னா நல்லாவே ஒரு மெல்லிசான தோசை மாதிரி வந்திருக்கும். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து உரப்பில்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த பச்சை பைத்தம்பருப்பு அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே அதில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால இதுக்கெலாம் வந்து நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால நான் வந்து வெறும், அதாவது வதக்காமல் வச்சு அரைக்கிற பச்சையாக இருக்கிற ஒரு பூண்டு மிளகா அப்படி தான் நான் அரைச்சேன். அதுவும் நான் இதில் காட்டுவேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் அது. மிளகாயும் வறுக்க தேவையில்லை, பூண்டையும் வறுக்க தேவையில்லை. நீங்கள் சும்மாவே போட்டு அரைச்சா போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இதுதான் இந்த 6லேருந்து 7ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 7 காஞ்ச மிளகா போட்டேன். ஒரு இது ஃபுல்லுமே பூண்டை வந்து உரிச்சிட்டேன். அந்த முழுசாக ஒரு உள்ள பூண்டு அது வந்து ஒரு இது ஃபுல்லுமே உரிச்சிட்டேன். அதை மொத்தமாக போட்டு அரைச்சிட்டு பெருங்காயம் போட்டு கடுகு தாளிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதை நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா 2க்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி புதினா சட்னி அந்த மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் சட்டிலாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு நமக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2மே சட்டிலாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போது வந்து எங்கள் மாமி சாப்பிட்டு பார்ப்பாங்க பாருங்களேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? பாய். தேங்க்யூ.